பூனேல நடந்த ஒரு மர்டர் கேஸ் டோட்டல் இந்தியாவையுமே உலுக்கியிருக்கு. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல நம்ம டோட்டலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஷால் அகர்வால், ராகி அகர்வால் இவங்களுக்கு பிறந்த பசங்க மொத்தம் 2 பேரு. கேத்தன் விஷால் அகர்வால், அப்புறம் சஞ்சனா அகர்வால், இவங்க 2 பேரு. கேத்தன் அகர்வால் அப்படின்றவர் பிபிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்காக அமெரிக்கால ஆண்டர்பிரினர்ஷிப் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்தியா வராங்க. இவங்க இங்க அவங்க அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணி நல்ல ப்ராப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான கோயல் ஃபேமிலி, இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்களோட நேம் சியா கோயல். இவங்க 40 வருஷத்துக்கு மேல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பொண்ணுக்கு அவங்களும் டிகிரி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, சரியா படிப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அவங்களோட ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கரி ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட ஃபேமிலி ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட பசங்களுக்குமே மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன February 2026ல இவங்க 2 பேரோட ஃபேமிலி சம்மதத்தோட இவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. நவம்பர்ல மேரேஜ் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேட்டும் பிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் எங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்ப்பூர்ல ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்க ஒரு பேலஸ், அங்க இவங்களுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்றாங்க. சரி, இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கான்டாக்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி ஃபோன் கால் பேசுறது, டெய்லி டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எங்கன்னா அவுட்டிங் போறதுன்ட்டு இதே மாதிரி இவங்க போயிட்டு இருக்காங்க. ஜூன் 19th சியா கோயல் அவங்களுக்கு பர்த்டே வருது. சோ அதுக்கு முன்னாடி நாளா இவங்க 17th ஜூன் இவங்க 2 பேரும் உட்காந்து பிளான் பண்றாங்க. என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு பூனேல இருக்க லோஹாகாட் ஃபோர்ட் அங்க ட்ரக்கிங் மாதிரி போலாம், நம்ம நாளைக்கு ட்ரக்கிங் பிளான் பண்ணிக்கலாம். அதாவது 18th ஜூன் நம்ம ட்ரக்கிங் பிளான் பண்ணிக்கலாம். மார்னிங் 9:30 போல வந்துருங்க, நம்ம ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே டிசைட் பண்ணி கேத்தன் அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் கேட்டுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆஸ் தே பிளான் நெக்ஸ்ட் டே 18th ஜூன் இவங்க 2 பேருமே அங்க வந்துட்டாங்க. தே ஸ்டார்டட் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த மவுண்டெயின்ல ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம், லைக் போட்டோஸ் எடுத்துக்கலாம், அங்க இருந்து வியூ எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கான பேர் என்ன அப்படின்னா விஞ்சு கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால அந்த பேர் வந்ததுன்னா, லைக் அதோட எட்ஜ் தேலோட கொடுக்கு மாதிரி இருக்கும். அதனால அந்த பேரு அந்த இடத்துக்கு விஞ்சு கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போய் நம்ம எடுத்துக்கலாம் போட்டோஸ் அண்ட் அங்க இருக்க வியூ எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு கேத்தன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே சியால் ஒத்துக்கல. நம்ம போய் பார்க்கலாம், எனக்காக வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு பாக்குறாங்க. அங்க நின்று வியூ பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே சியால் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விழுந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது. உடனே அங்க இருக்க ஃபோர்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கீழே விழுந்து அரௌண்ட் ஒரு 10:30 to 11:30க்குள்ள இந்த சம்பவம் நடக்குது. இவங்க அங்க போய் ரீச் ஆயிடுறாங்க, அவங்க கீழே விழுந்துடுறாங்க. சியால் கத்தி ஃபோர்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவரோட பாடியை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ணி 12:30க்கெல்லாம் அவரோட பாடியை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது அவரோட தலையில, உடம்புல ஏகப்பட்ட இடத்துல செம்ம காயம். அவங்க ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. சோ இந்த இறந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணோட வீட்டு சைடு, பையனோட வீட்டு சைடு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணி அவங்க யாராலையுமே இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா காலையில தான் அவங்க பையன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்நூன்குள்ள இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸும் கொஞ்ச நாள்லயே இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண போற நேரத்துல சரியான ட்விஸ்ட். சஞ்சனா அகர்வால் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டேஷன் அவங்க ஃபேமிலியோட போயிட்டு எங்க அண்ணனோட டெத்துல எங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா இப்பதான் அவங்க சொல்றாங்க, சஞ்சனா அவங்க அண்ணன் எப்படின்ட்டு. அவர் நிறைய ட்ரக்கிங் போனாலுமே நிறைய ரிஸ்கே எடுக்க மாட்டாரு, எங்கேயுமே ரிஸ்கான பிளேசஸ்க்கு அவர் போக மாட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த விஞ்சன் கட்டானுக்கு எப்படி அவர் போயிருப்பாரு? அதுவும் போனது இவங்க 2 பேர் மட்டும்தான். எங்களுக்கு சியால் மேல டவுட் இருக்கு, நீங்க இந்த கேஸை எடுத்துட்டு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியோட போய் கேஸ் கொடுக்குறாங்க. சோ இவங்க கேஸ் கொடுத்த உடனே போலீஸ்க்கும் வேற வழி இல்லை. ஏன்னா பூனேலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. சோ பெரிய ஃபேமிலி அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே தான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவங்க ஃபர்ஸ்டா போறது சியால் கிட்ட தான். ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் அங்க ட்ரக்கிங்ல இருந்திருக்காங்க. சோ போயிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க சியாலோட போனை ரெக்கவர் பண்றாங்க. ரெக்கவர் பண்ணி சிடிஆர் பண்ணி பார்க்கும்போது கால் ஹிஸ்டரி எடுக்கிறாங்க. எடுத்ததுல இவங்க 2 நம்பருக்கு தான் ஃப்ரீக்வெண்டா கால் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்பர் கேத்தன் அகர்வால், இன்னொரு நம்பர் யாருது அப்படின்னு தெரியல. இந்த 2 நம்பருக்கு தான் இவங்க மணிக்கணக்கா பேசியிருக்காங்க. எவ்வளவு தூரம் கேத்தன் அகர்வால் கிட்ட பேசியிருக்காங்களோ இவங்க ஃபியான்சே கிட்ட, அதே அளவுக்கு இந்த நபர் கூடயும் பேசியிருக்காங்க. இந்த நபர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. சோ இது தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த
லோஹாகாட் ஃபோர்ட் அங்க இருக்க ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஏதாவது இவங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு நபரை பாக்குறாங்க. அவர் வந்து அவ்வளோ வெயில்லையுமே எல்லாருமே காட்டன் இது போட்டுட்டு வந்துட்டு இருந்தா, இவர் மட்டும் உட்டிலாம் போட்டு இவர் ஃபேஸ் தெரியாத அளவுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வராரு. இவரை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. என்னது இவர் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது காஃபி ஷாப்ல இவரும் சியாலும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க வீடியோ. அதாவது அந்த உட்டி போட்டுட்டு வந்த ஆளும் சியாலும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க ஃபுட்டேஜஸ் எல்லாமே போலீஸ்க்கு கிடைக்குது. அதெல்லாம் வச்சு விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவர் வந்து சியாலோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேத்தன் பல்லுலால் சௌத்ரி, இதுதான் அவரோட நேம். இவரும் வந்து கோயலோட ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி தான். இவங்களும் பணக்கார ஃபேமிலி தான். இவங்களும் சேம் அந்த லிஸ்ட்ல தான் வருவாங்க. சோ இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல வந்து இவங்களோட வந்து இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இவங்க ஏன் இந்த என்கேஜ்மெண்ட் வேணாம்னு இவங்க ரிஜெக்ட் பண்ணலன்னா, இவங்க வந்து கொஞ்சம் நல்ல பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. சியாலுக்கு ஏன் இவரை பிடிக்காம போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து லைக் ஹேர் வந்து விக் அப்படின்றதுனாலயும் இவர் பேசுறது வந்து திக்கி திக்கி பேசுவாரு அப்படின்றதுனாலயும் வந்து இவங்களுக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு விசாரணையில தெரிய வந்தது. இதுல எவ்வளவு உண்மை தன்மை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த கேஸ் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க. இவரும் அவங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த மர்டரை பிளான் பண்ணிருக்காங்க. இதை எப்ப கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, சியாலோட கூகுள் ஹிஸ்டரி எடுத்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்க்கும்போது இது பண்றதுக்கு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் வந்து இவங்க சர்ச் ஹிஸ்டரி எல்லாமே டவுட் இல்லாம எப்படி மர்டர் பண்றது, ஒரு கொலையை வந்து எப்படி தற்கொலையா மாத்துறது, லைக் எப்படி ஆக்சிடென்ட்டா மாத்துறது, இந்த மாதிரியான சர்ச் வீடியோஸ் எல்லாமே அவங்களோட கூகுள் ஹிஸ்டரி வந்து ரெக்கவரி பண்ணி எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது என்னன்னா, இவங்க வந்து 18th ட்ரக்கிங் போறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி கேத்தன் கூட இவங்க அந்த இடத்துக்கு இன்னொரு வாட்டி போயிருக்காங்க. பிஃபோர் டேவே போயிட்டு எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. எது எது எங்கெங்க இருக்கு, எங்கெங்க கேமராஸ் இருக்கு, எப்படி போகணும்னு சொல்லிட்டு பிஃபோராவே இவங்க எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. சோ ஒன் டே, அதாவது மே மந்த் முன்னாடியே போயிட்டு இவங்க எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஜூன் 18th வந்து இவங்க இந்த பிளான பண்ணிருக்காங்க. கேத்தனை பிடிக்கல அப்படின்றதுனாலதான் அவங்க வந்து அவங்க லவ்வரோட சேர்ந்து இந்த மர்டர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கொலை பண்ற அளவுக்கு இருக்க தைரியம் இவங்களுக்கு, இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மேரேஜ் வேணாம், எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவ்வளோ தைரியம் இருக்க ஒருத்தவங்க வந்து வீட்டை எதிர்த்துட்டு இவர் கூட போயிட்டு அட்லீஸ்ட் இவங்க ரெஜிஸ்டர்ட் மேரேஜோ இல்ல சட்டப்படியான ஏதாவது ஒரு விஷயம் இவங்க பண்ணிருக்கலாம். இப்படி பண்ணிருந்தாவே இங்க ஒரு உயிர் அனாமத்தா போயிருக்காது. எது எப்படியோ இவ்வளோ தைரியமா இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் எதிர்த்து இவங்க ஃபேமிலியோட ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு உயிரும் அனாமத்தா போயிருக்காது. இவங்களோட லைஃபும் சேஃப் அண்ட் செக்யூரா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.